சாட்டர்டேவே நான் சனிக்கிழமையே நான் ஊழியத்துக்கான ஆயத்தத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணிடணும். எந்த ட்ரெஸ்ஸு போடணும், காலைல எழுந்து குளிச்சுட்டு சமாதானமாக சர்ச்சுக்கு வரணும். அடிச்சு பிடிச்சின்னு படிக்கணும் ஊந்து ஏச்சு சர்ச்சுக்கு வரேன்ட்டு ஆட்டோவில் ஏறும்போது கீழே ஊந்து, அப்புறமா அங்கே வந்து சாட்சி, ஐயோ ஆட்டோவில் ஏறும்போது கீழே ஊந்துட்டேன், ஆண்டவர் தான் என்ன பார்த்து, உன்னை யார் அவசரமாக ஏறிச்சு வந்து ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு. நேரத்தோடு வாங்க, சீக்கிரமாக வாங்க, அப்படியே கண்ணை முன் ஆத்ம பாரத்தோடு ஆண்டவரே என் திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படியே எட்டி பார்த்துட்டு பாஸ்ட்டு கண்ணு தோதுனுக்கிறாரா மூட்டிற. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறீங்களா? எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி இல்லை, கடைசி வரைக்கும் எட்டி தான் பார்த்துட்டு இருக்கணும். ஜெபம் முடிச்சிட்டாரா? இங்கேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து எனக்கு தெரிலன்னு ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன். இங்கேருந்து உக்காந்து பார்த்தனா அந்த கண்ணாடியில் நிற்கிறது எனக்கு தெரியுங்க. சீக்ரெட் சொல்லிடுறேன் நான். அங்கே நின்று பாஸ்ட்டு இங்கே நிற்கிறதே எனக்கு தெரியுது. அங்கேருந்து நீங்கள் எட்டி பார்க்குறது எனக்கு தெரியாதா? நீங்கள் நினச்சினுக்கிறீங்க எனக்கு தெரிலன்ட்டு. நான் இங்கேருந்து உக்காந்து பார்க்குறேன், இங்கே எத்தனை பேர் நிற்கிறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. அவங்கள பார்த்து தான் நான் முட்டி போடுறேன். கண்ணு முட்டி முக்கியமாக எல்லாம் முடி இங்கே உக்காந்துருப்பாங்க. என்ன உஷாராகிறாங்க பாரியா இவங்க. கொஞ்சம் ஏமாந்தா கண்ணு முன்னவொன்னே அது வரைக்கும் அவ்வளோ நேரம் பேசுகிறோம். அப்போல்லாம் உள்ளே வரணும்னு தோணல. ஏன்னா அவங்க கணக்குக்கு என்னென்னா, சிஸ்டர் எப்போ வந்துட்டாங்கன்னு நினச்சிக்குவார் பாஸ்ட். நீ அங்கே நின்றுந்ததும் தெரியும், எட்டி பார்த்ததும் தெரியும். எத்தனை பேர் கும்பலாங்க நின்று முடிக்கிறனா, இவர் எப்போ முட்டி போடுவார் தெரியலையே, இவர் முடிக்கிற மாதிரியே வர திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜபம் கண்ணு திறந்துடுவாரா? நீங்கள் பயப்படாது, தைரியமாக இருங்க. ஜபத்தில் நான் கண்ணை திறக்க மாட்டேன், பழக்கம் எனக்கு கிடையாது. அதனால் நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா கூட கண்ணு மூட்டினா திறக்க மாட்டேன், போய் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஆனால் என் கண்ணு மூடப்பட்டிருக்கோம். ஒருத்தர் கோட்டையாக உக்காந்து பார்த்துக்கிறாப்புல. அவர் கணக்கு நீங்கள் எத்தனை டைமுக்கு வரீங்கன்றதை யார் போடுறது? அட்டனன்ஸ் என்கிட்ட கிடையாது. நான் சர்ச்சு திறக்கிறது தான் என் வேலை, பெருக்கிறது வேலை, அவ்வளோதான். பாய் போகிறது தான் வேலை. வந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறது. நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க என்னன்றதை யார் குறிப்பெடுக்கிறது? 2 பேர் இருக்கிறாங்க, மிகாவேல், கேப்ரியல். அவங்க கணக்கு எடுத்து ஆண்டவரே பல நாள் 10:30 மணிக்கு வருது புள்ளி, பல நாள் 10 மணிக்கு வருது ஆண்டவரே. இவர் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னு கேட்பார். 9 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணாருந்தாலும் போனால் போதுன்னு 9:10க்கு ஸ்டார்ட் பண்ணார். கொயர் எல்லோரும் வந்துட்டாங்களா? ஓரளவுக்கு வந்துச்சு ஆண்டவரே. கீபோர்டு வாசிக்கிற தம்பி 9:05 வேகமாக ஓடி வந்து உக்காந்தார். ஆண்டவரேன்னு போடுவார். ஆண்டவர் சொல்லுவாருங்க. அவர் வேறு யாரெல்லாம் வந்துக்குது? கொயரில் கூட வந்து ட்ரெஸ்ஸு போட்டுன்னு அங்கே வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. பாஸ்டர் பார்க்குறாரா இல்லையான்ட்டு நான் பார்க்கல, சொல்கிறேங்க. என்ன பாஸ்டர் யாருன்னா சொல்கிறாரு, நான் எதுவுமே சொல்லலை, நான் உண்மையே சொல்கிறேன். நான் பார்க்கல. இங்கே உக்காந்து எத்தனை மணிக்கு யார் வரீங்கன்றது டைமிங் யார் போடுறது? எங்களுக்கு பேராயத்தில் பாஸ்டிங் பேர் வைக்கிறாங்க. அந்த பாஸ்டிங் பேரில் அட்டனன்ஸ் வச்சுட்டுக்கிறாங்க. எங்களுக்கு அந்த அட்டனன்ஸுக்குள்ளே சைன் வாங்குறதுக்கு 2 பேர் உக்காடுறாங்க. 10 மணிக்கெலாம் வந்து சைன் பண்ணாதான், இல்லை 10 மணி நோட் எடுத்துன்னு போயிடுறாங்க உள்ளே. நான் யோசித்தேன், விழித்திருங்கள் நம்ம மெசேஜ் எடுக்கிறோம், 10 மணிக்கு வந்து 10 மணிக்கு வரலாம், இவங்க நோட்டு உள்ளே எடுத்துன்னு போயிடுறாங்க. அது மாதிரி 10 மணிக்கு மேலே சர்ச்சுக்கு வரவங்களுக்கு அட்டனன்ஸ் இல்லைன்னா என்ன ஆகுறது கதை அப்படின்னு யோசிக்கிறேன் நான். 10 மணிக்குள்ளே வரவங்களுக்கு தான். இப்போ நீங்கள் சபை 9 மணிக்குன்னா 9 மணிக்கு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது? அட்டனன்ஸ் இருக்குது. இங்கே டைம் எழுதி என்ன பண்ணுறாரு? சைன் போட்டு அனுப்புகிறாரு மேலே. எட்டி பார்க்குறது, மொர்ச்சி பார்க்குறது, கண்ணு டோரை பார்க்குறது, எல்லாத்தையும் யார் பார்க்குறது? விழிப்பு இல்லை, விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வுன்ற என்ன தெரியுமா? நம்ம ஏமாத்து தான் நினச்சி நீங்கள் பண்ணுறது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்கும். ஆனால் இங்கே உக்காந்துன்னு இருக்கிறேங்க, அது கருப்பு கண்ணாடி. நீங்கள் அங்கே பார்த்தா உங்கள் முகம் நல்லா தெரியும். நீங்கள் அங்கே நின்று பண்ணுற சேட்டிங் இருக்குது, இனிமேல் பண்ணுவீங்க. அன்னைக்கு ஒருத்தன் அங்கேருந்து என்னை கழுத்து பிடிக்கிறான். அப்படியே எனக்கு தெரிஞ்சு இங்கே உட்காந்து பார்க்குறேன், கழுத்து பிடிக்கிறான், கொடுத்துறான். அப்படியே என்னடா நம்ம மேலே என்ன கோவம்னு பார்த்தா கேட்டேன், ஏடா தம்பி வெளியே நான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறேன், என்னை பார்த்து கழுத்து பிடிப்பேன்னு சொன்னேன், இப்படி குத்துற மாதிரி பண்ணிடனா? இல்லையா, என்ன நானே அதில் பார்த்தேன், எனக்கே பிடிக்கல, என்ன தான் நான் பண்ணிக்கினேன்னு. அப்படியே. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது இங்கே நான் தானே உட்காந்துட்டு இருக்கிறேன், நீ அங்கேருந்து பண்ணுற எல்லா சேட்டையும் என்ன பார்த்து பண்ணுற மாதிரியே இருக்குது. சத்தியமாக பாஸ்டர் உங்களை பார்த்து பண்ணல பாஸ்டர், கண்ணாடியில் என் ஃபேஸ் தெரிஞ்சிச்சு, என்ன நானே இப்படி பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து என்னென்னா, இங்கே வந்து உட்காந்து பாருங்கள்,
அங்கே வந்து காலையில் நின்னீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும், இனிமேல் தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. எதுவும் மூக்கு நோண்டுறது, தலை இப்படி பண்ணுறது இதோ இப்படி, அதெல்லாம் அங்கேருந்து தெரியுது. இதே போல தான் ஆண்டவரும் நீங்கள் எந்த டைமுக்கு வரீங்கன்றது உக்காந்து பார்த்துட்டு இருக்கிறார். எனக்கு இவ்வளோ நாளாக தெரிஞ்சிச்சு எல்லாத்தையும், அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துட்டு மீதாக இருந்துட்டேன். இன்றைக்கி சொன்னேன் பாருங்கள். அதே போல் ஒரு நாளைக்கு இயேசு வருவார். வந்துட்டு அவர்கிட்ட நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணது டெலீட் பண்ணது எல்லாத்தையுமே ஒருத்தர் நீங்கள் டெலீட் பண்ணி, அதாவது நீங்கள் சேட் பண்ணது எல்லாத்தையுமே சேட் கிளியர் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டுக்கிறீங்க. அதை ஒருத்தர் ஃபுல்லாக ஜெராக்ஸ் எடுத்து வந்து காட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடப்பாவி, இது நான் இல்லை, இது வந்து இல்லை, தானே யாரோ பண்ணிக்கிறாங்க, இது நான் பண்ணல. இந்த பாரு, உன் ப்ரொஃபைல் போட்டுக்குது, உன் பேர் இந்த டைமில் பண்ணி சேட் கிளியர் பண்ணிக்கிற, நீ சேட் கிளியர் பண்ணது கூட என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து எடுத்து வந்து காட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கடவுள். அவர் வரும்பொழுது நீ என்ன டைமிங்க்கு வந்த, எவ்வளோ நேரம் சர்ச்சில் உற்சாகமாக உக்காந்துருந்த, எவ்வளோ நேரம் உண்மையாக ஆராதிச்ச, எவ்வளோ நேரம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட, எல்லாவற்றுக்கும் கணக்கு அவர்கிட்ட இருக்குது. ஆயத்தமாக இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பவுமே ஆண்டுடைய சமூகத்தில் உற்சாகமாக இருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஆவலாக கேட்டுட்ருக்கிறீங்களே, அவருடைய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா எல்லா சூழ்நிலையும் ஆயத்தமாக இருக்கணும். எப்பவுமே ஐயா எப்படி இருக்கணும்? எப்பவுமே ஆயத்தமாக இருக்கணும். எல்லா நிமிஷமும் ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வேணால் எது வேணால் நடக்கலாம். நான் இங்கேருந்து அவர்கிட்ட போகலாம், இல்லை அங்கேருந்து அவர் இங்கே வரலாம். அதனால் நான் எல்லா நேரத்துலையும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். இதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. தூங்கு மூஞ்சங்க இருந்துச்சு பார் 5 பேர் நல்லா தூங்கிட்டு அவர் வரும்போது தான் அமுக்கலும் விழுந்து கொஞ்சம் வெத்து போட்டி கூட, கொஞ்சம் எண்ணெய் கூட. பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்களா அதே மாதிரி புத்தி. பக்கத்தில் எதனா இதை கூட, எதனா கொஞ்சம் கூட கேட்டுனே இருக்கிறாங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆண்டவர் என்ன பண்ணார், இந்த பாரு எல்லாம் ஓரமாக போயிடுங்க, எனக்கு கோவம் வர, கோவப்பட்டாதீங்க, சும்மா வந்து என்ன இது பண்ணிட்டு இருக்கிறீங்க, போங்க. நீங்கள் இந்த 5 பேர் தான் ஆயத்தமாக இருந்த 5 பேர் தான் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. மீதி பேருக்கு என்ன நடந்ததாங்க பாருங்க. 9வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எங்களுக்கு பத்தாது, அதனால எங்ககிட்ட நீங்க கேட்காதீங்க, விக்கிரடத்துக்கு போங்க. உங்களுக்காக நீங்கள் வாங்கின சர்ச்சுக்கு வரணுமா, இல்லை இங்கே வந்துட்டு பிறகு போய் சில்லறை மாற்றின்னு வரணுமா? நீ வரும்போதே எல்லாத்தையும் மாற்றி எடுத்து வந்துடணும். கரெக்டாக புரியுதா? இங்கே வந்துட்டு போயிட்டு அசோக நகரில் போய் மாற்றின்னு வரக்கூடாது. காணிக்கை எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணோம், சனிக்கிழமை இது ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சிடணும். நீங்கள் சனிக்கிழமை ஆயத்தமாகணும். இங்கே வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு பிறகு எங்கம்மா போயிட்டு வந்துன்னுக்கிறேன் நேற்றுக்கு அப்படின்னு கேட்டால் சில்லறை மாற்றின்னு வரத்துக்கு போனேன். இங்கே வந்து சில்லறை மாற்றின்னு வரக்கூடாது. இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணக்கூடாது. சர்ச்சுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னா கூட சர்ச்சில் வந்து ஆயத்தப்படக்கூடாது. நீங்கள் ஆயத்தமாகி தான் சர்ச்சுக்கு வரணும். ஆமென். உங்களுக்கு புரியுதா? புரியுதாம்மா? ஆயத்தமாகி தான் சர்ச்சுக்கு வரணும். சர்ச்சில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆயத்தமாகக்கூடாது. இவங்க அப்படி தான். நீங்கள் எங்ககிட்ட வந்து கேட்டுக்கிறீங்க நேற்றுக்கு எண்ணெயை, எங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் எடுத்து வந்துக்கிறோம், வேணா போய் கடையில் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க அவங்க அந்த நேரத்தான் வாங்க போகிறார்கள். மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க விஷயத்தை தெளிவா. 9 மணிக்கு வரங்க மட்டும்தான் என் சர்ச்சு பிலீவர். அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்கக்கிட்ட பேசுவேன். பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். நீங்கள் யாருங்க, உங்களை நான் பார்த்ததே கிடையாது. நான் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பாவி பாவி, வாரம் வாரம் வந்து உட்காந்து காணிக்க போட்டு போனேன், வாரம் வாரம் என்னை பார்த்து பேசிகிட்டு இருப்பீங்களே, எனக்கு தெரியலையா? சத்தியமாக உனக்கு தெரியாது எனக்கு. 9 மணிக்கு வரவங்க என் கோயிலுக்குள்ளே 9 மணிக்கு யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் எங்கள் பிலீவர். நீ 9:30 மணிக்கு 10 மணிக்கு வந்தால் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ சும்மா வந்து போகிற ஆள் எனக்கு கணக்கில் கிடையாதுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வயிற்றுல இருக்குது.
நீங்கள் என்ன சும்மா விடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? அதோட உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நம்ம சொல்லிடுவோம், பாஸ்டர் தீர்த்து கட்டிடணும், இவர் இருக்கவே கூடாது, இவர் நம்மளை 10 மணிக்கு நான் இந்த காலத்தில் இவ்வளோ காலமாக இதெல்லாம் கிடையாது, இப்போ நீ இதெல்லாம் சொல்லுங்கிறிய. நான் சொல்ல, ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆண்டவர் மணவாளன் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதவை அடைச்சிட்டார். அந்த நேரத்தில் ஐயா கொஞ்சம் துறையா, ஐயா கொஞ்சம் துறைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், திறக்க மாட்டார். அன்னைக்கு பார்த்து சொல்கிறார், இவங்க ஆயத்தமாகி வந்திருக்கணும். 2 பேரும் ஒரே கேங்கு தாங்க, 10 பேரும் ஒரே ஆளுங்க தான். 5 பேர் ரெடி ஆகி கரெக்டாக வந்திருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக வந்துக்கிறாங்க. இன்னும் அந்த 5 பேர் என்ன பண்ணல, அங்கே போய் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் எடுத்துக்கினாங்களாம், மண்ணெண்ணெய் விட்டு வந்துட்டாங்களாம். ஸ்டவ் தூக்கின்னு என்ன பண்ணுறது, எரியுமா? எரியாது. அதே போல் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு நின்ட்டாங்க. கல்யாண ட்ரெஸ் போட்டு நின்ட்டாங்க, மொழியே இல்லாமல். உங்களுக்கு புரியுதா? நல்லா ட்ரெஸ்ஸு மட்டும் புதுசாக போட்டு நின்ட்டாங்க. ஏன்ப்பா மொழி எங்கப்பான்னு கேட்டால், மொழியெல்லாம் எனக்கு மொழியா அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாதே, மனதார வாழ்த்திட்டு போகிறதுக்காக வந்துக்கிறோம், வாசல்லே நின்று வாழ்த்திட்டு போப்பா அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு வாய் சாப்பிட்டு போகிறேன், நீங்கள் கல்யாண வீட்டுக்குள்ளே வரவே முடியாது உங்களால். ட்ரெஸ்ஸு போட்டுருந்தா உள்ளே விட்டுற முடியுமா? அப்படிலாம் விட முடியாது. கவர் காட்டு, நாங்கள் அனுப்புகிறோம் உள்ளே. கவர்லாம் எதுவும் இல்லையே, நான் வேறு கவர் தான் வச்சுன்னுக்கிறேன், வேறு கவர் தான் என்கிட்ட இருக்குது, அந்த கவர்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவார் அவர்? உங்களால் அனுமதிக்க முடியாது. அதே போல் தான் கல்யாண வீடு பரலோக ராஜ்யத்தை குறிக்குது. ஆயத்தமாக இருந்தாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க. விழிப்போடு இருந்தாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போனாங்க. நான் விழிப்பு இல்லாமல் இருக்கிறேன், இன்னமும் வசனத்தை கேட்டு வார்த்தை கேட்டு சபைக்கு இவ்வளோ காலம் ஆண்டுக்குள்ளே வாழ்ந்து கூட எனக்குள்ள என்ன இல்லை, விழிப்பு இல்லை. இன்னும் சில்லறதனமாக சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சிக்கின்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறேன் சபையில், இன்னமும் நான் ஆண்டருக்கு பிரிய இல்லாத வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படின்னும் போது இன்னும் நீங்கள் மெச்சூர்ட் ஆகிட்டு இருக்கிறீங்க, இன்னும் பெரிய விசுவாசிங்க, எத்தனை வருஷ காலமாக நீங்கள் இருந்தாலும் ஆயத்தம் இல்லாத மனவாட்டிகளாக இருப்பீர்கள் என்றால், யாராக இருந்தாலும் போதகராக இருந்தால் கூட கைவிடப்படுவார். நான் ஆயத்தம் உள்ள மனவாட்டி, தகுதியான வஸ்திரத்தோடு கூட எல்லாவற்றையும் ரெடியாக வச்சுட்டு இருந்தேன்னா நான் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்படுவேன். நான் எவ்வளோதான் க்ளோஸான ஆளாக இருந்தாலும் அவர் வரும்போது நான் ஆயத்தமாக இல்லைன்னா, ஆண்டவரேன்னு கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுவார், உன்னை எனக்கு தெரியாதுப்பா, கம்முன்னு இருப்பா, வாய் மூணுன்னு. நமக்கு நிலைமை யோசிச்சு பாருங்கள். அதனால் எல்லா நிலைமைகளிலும் அவருடைய வருகைக்கு காத்திருங்க, விழித்திருங்க. அவருடைய வருகைக்கு விழித்திருங்க. அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை போல அல்ல, புத்தியுள்ள கன்னிகைகளை போல உங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆயத்தமாய் பரிசுத்தத்தோடு, உண்மையோடு, நீதியோடு, நியாயத்தோடு கூட ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வருகைக்காக காத்திருங்கள். 2வது, உங்களுடைய தூக்கத்தை விட்டு விழித்திருங்கள். தூங்காதம்மா, என்னடா இது நைட் ப்ரேயரில் அதை சொல்கிற, தூக்கத்தை விட்டு விழித்திருங்கள். இன்றைக்கி தூங்கி தான் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் தூங்கியே ஒன்றும் இல்லாமல் போச்சு வீடு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? அம்மா அப்பாலாம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க சுருண்டு சோபாவில், டேய் இங்கே படுக்கிறேன், போய் பெட்டில் படுக்கிறது, டேய் இங்கே என்னடா இங்கேயே பத்துனுக்கிறேன்னா ஏந்து அப்படி சோபாவில் படுக்கிறது. ஏய் இப்படியே 10 வீடு, உங்களை தூங்கியே வீடை ஒன்றும் ஆக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? சொல்லியிருக்கிறாங்களா? யாரும் சொன்னது இல்லையா உங்களெல்லாம்? நீங்கள் 10 கேட்டேன், தூங்கந்தில்லை போல இருக்குது. அப்படின்னா பரவாயில்ல, விழித்து இருக்கிறீங்க. இங்கே சர்ச்சில் இன்னமோ பெருசாக போய் வெண்ணெய் வெட்டிட்டு வந்துட்ட மாதிரி, ஊரில் இருக்கிற பாரத்தெல்லாம் இவர் சுமந்து வாரி கொட்டு வந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்தால் தான் அப்படி குளிச்சுட்டு ஜாலியாக அப்படியே முடி காற்றுல பந்தனுக்கு அப்படியே தூங்கி கோட்டை விட்டுனுக்கிறது. எவ்வளோ கத்தி பிரசங்கம் பண்ணாலும், எவ்வளோ மக்கள் சிரித்து ஆண்டுடைய வசனத்தை கேட்டிருந்தாலும் இவர் போயிட்டுருப்பார் பரலோகத்துக்கு, 7வது வானத்துக்கு போயிட்டுருப்பார். எக்காலம் ஊதுகிற சத்தத்தை கேட்டு ஒரு நாள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கிற நல்லா தூங்கிட்டார் ஒருத்தர். நல்லா வைராக்கியமாக பேசி ஒரு தட்டின பைபிளை தூக்கி போட்டார். இங்கே தான் நம்ம சர்ச்சில் பைபிளை தூக்கி போட்டு பைபிள் அப்புறமா பைபிள் எடுத்து இது பண்ணுகிறார். இது பைபிளை தூக்கி போட்டார், நம்ம தட்டுறதுனால தூக்கி போட்டாரா?
இல்லை கனவு எதுனா வந்து தூக்கி போட்டாரா தெரியலையே அப்படின்ட்டு ஒரு கஷ்டமாயிடுச்சு. நான் கேட்டேன், இல்லையா ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். நேற்றுக்கு நான் பிரசங்கம் பண்ணும்போது நயா ஜெபம், நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது கூட சேர்ந்து பண்ண மாட்டீங்க. நான் ஜெபம் பண்ணும்போது நீங்கள் பைபிள் படிக்கிறீங்க. நான் பைபிள் படித்து பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் ஜெபம் பண்ணிருக்கலாமா? இன்னும் புரியல எனக்கு. சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். இன்னொரு நாள் பார்த்தா தெரியாமல் பைபிள் விட்டு போயிட்டார். அவர் எப்போ வழக்கமாக தூங்குற ஆள், கொஞ்சம் பைபிள் எடுத்து பார்த்தா ஃபுல்லாக கிறுக்கி வச்சுக்கிறார். என்னங்க கிறுக்கி வச்சுக்குதுன்னா அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. தூங்கிக்கினே எழுதுகிற மாதிரி எல்லாத்துலேயும் கோடு போட்டுருது. இவர் தூங்கிக்கினே அப்படியே இப்படி கோடு இப்படி போட்டுருது, தூக்கத்தில் கிறுக்கினுக்குது பைபிளில். எப்படிங்க இது? அப்படியே கிறுக்கி கிறுக்கி பைபிள் எல்லாம் கிறுக்கி வச்சுக்குது. அப்போது சபையில் நம்ம எல்லா இடத்துக்கும் ஓடுறோம், ஓடிடுறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்தால் எப்படி தூக்கம் வருது? பாஸ்டர் பாதி ராவு 12 மணிக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு தூங்காதடா தூங்காதனா எப்படி பாஸ்டர் தூங்காமல் இருக்க முடியாது? பாருங்கள், ஒரு கண்ணிலையாவது நித்திருக்குதா பாருங்கள். எல்லாம் பட்ட பகலில் உட்காந்து பிரசங்கம் கேட்குற மாதிரி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிறீங்களே. உங்களுக்கு யாருக்கும் தூக்கம் வரல, விழித்து இருக்கிறீங்க. ஆனால் காலுக்கு குளிருதுன்னு காலுக்கு ஒரு பெட்ஷீட்டு, தலைக்கு ஒரு பெட்ஷீட்டு போட்டு நல்லா சுருண்டு பத்துனுக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு விழிப்பு இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது தான் தூங்காதரா தத்திரம் பூச்சிக்கும், அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவர் எழுத்து வாக்கில் சொல்லும்போது தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். ஆனால் நம்ம லாங்குவேஜ்னா தூங்காத, தூங்கு மூஞ்சி, தூங்கினா தரித்திரம் பூச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தரித்திரம் பிடிக்கிற அளவுக்கு தூக்கத்தை என்ன பண்ணக்கூடாது, விரும்பக்கூடாது. எந்த நேரம் பார்த்தாலும் தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கும். சில பேர்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க, எப்போ பார்த்தாலும் தூங்கு மூஞ்சி மாதிரியே இருக்கிறேம்மா, ஏமா அப்படி இருக்கிறேன்னா நீங்கள் சிரிக்கிறது போது எனக்கு டவுட் ஆகுது. எதுவுமே ரெஸ்பான்ஸு ஏமா அப்படியே முகம் அப்படியே இருக்குதுன்னா அவங்களுக்கு பதில் புரியுதா? சளி பிடிச்சனுக்கு தான். ஏமா சளி பிடிச்சிட்டு இருக்குதா? இல்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏமா அப்படி இருக்கிற? சும்மா தூக்கம். ஏன்னா தூங்கிட்டு வந்துக்கிறாங்க. நல்லா தெரியுது, நம்மளுக்கு பார்த்தா தெரியுது தூங்கிட்டு தான் வந்துக்கிறாங்கன்ட்டு. சில பேர் தூங்கிட்டு வந்தேன்னு கேட்டால் இல்லை ஜோம் பண்ணியிருந்தேன்னுவாங்க. தரமான பதில். என்னம்மா ஜோம் பண்ண? நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன் தூங்கிட்டேன்னு சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம்னு கேட்டால் இல்லை ஜபத்தில் இருந்தேன். நல்லா மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கும், கண்ணு பார்த்தாலே தூங்கி போயிருக்கேன். ஜபத்தில் இருந்தேன். ஐயா கண்டிப்பாம்மா, நீ ஜபத்தில் இருந்ததுனால்தான் நெம்மளி பெரிய ரட்சிப்பு எழுப்புதல் வந்துட்டுக்குது. இவ்வளோ நேரமாக ஜோம் பண்ணியிருந்தேன்னா இவ்வளோ நேரம் நான் ஜோம் பண்ணியிருந்தேன். இவ்வளோ நேரமாக ஜோம் பண்ணுறேன்னா தூங்கிடுறது. ஜோம் பண்ணுறேன்ட்டு எடுத்து வச்சுட்டு பைபிள் வச்சுட்டு தூங்கிடுது. இப்படியே தான். எக்ஸாம் எக்ஸாம் எழுதுறேன்ட்டு கொஞ்சம் நேரம் தூங்கலாம், காலையில் வெடிகாலம் இருந்து பச்சுமேன்னு தூங்கிடுது. கடைசி 10 நிமிஷத்தில் ஞாபகம் வந்துட்டு ஐயோ டைம் 10லேன்னா தூங்கிட்டியே. அதுக்கு பார்த்தோம் கோட்டை விடுறதுன்றது. தூக்கத்தினால தான் எல்லாத்தையும் இழந்து போயிட்டோம். தூங்கி தான் ஆசீர்வாதத்தை இழந்தோம். தூங்கி தான் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டுருக்குறோம். நல்லா வேலை செய்கிறவன் அவன் தூங்க மாட்டான், அவன் கண்ணுக்கு வந்து நித்திரை வராது. வாழ்க்கையில் லட்சியம் இருக்கிறவனுக்கு தூக்கம் வரும். உங்களை யாருன்னா ஒரு சொல்லிட்டு உங்களுக்கு தூக்கம் வருதா? என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு நைட்லாம் தூக்கம் வரல பத்திர எனக்கு சொல்லுவாங்க. சிஸ்டர் நைட்டில் எனக்கு தூக்கம் இல்லை சிஸ்டர், என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்க சிஸ்டர். அப்போது அவங்க யாருன்னா உனக்கு சொன்னால் தூக்கம் வரல, வேறு சொல்லுங்கிறேன், நல்லா தான் தூங்கி நிற்கிறீங்க. என்னைக்காவது குற்ற மனசாட்சியோடு அந்த பாஸ்டர் இவ்வளோ திட்டுறாரு நம்மளுக்கு தூக்கம் வராமல் நம்ம ஜெபம் பண்ணி என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்குதா? இவ்வளோ வாங்கிட்டு போனால் கூட முடிஞ்ச பிறகு சோத்திரம் பாஸ்டர் இவ்வளோ நேரம் திட்டுன்னு உங்களுக்கு எதுவும் வரைக்கலையா? அதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டு தானே. 1008 பசங்க கேட்டிருக்கிறோம். இதோட 50 வருஷத்தில் 10 பாஸ்டர் 20 பாஸ்டர் பார்த்துட்டோம். நாங்கள் கேட்காத பிரசங்கமா பாஸ்டர்? 10க்கு வீட்டில் கூட வாங்க ஜெபிக்கலான்னு ஒருத்தர் கூப்பிட்டு எங்களை உட்கார ஜெபம். அங்கே கூட அப்படி தான்
எல்லார்கிட்டையுமே சமமாக நடந்துக்குவோம் பாஸ்டர். நாங்கள் பாகுபாடே கிடையாது. யார் என்ன திட்டினாலும் இந்த சூடு சோர்னெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எப்பவுமே இருக்கிறது போல் இருந்துக்கிறோம். அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் தான். தூங்கி 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 எல்லாத்தையும் இருந்து போயிட்டுருக்குறோம். கணவன் மனைக்கு பிரச்சனை வர்றது கூட தூக்கம்தான். சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் தூங்கி நிற்கிறாயா, தூங்கினே இருக்கிறா. இல்லை இந்த அம்மா சொல்லுவேன், அந்த ஆள் வீட்டை விட்டே போக மாட்டான்யா, ஓயாமல் தூங்கின்னு கிடக்கிறான். பாவி, இவனை ஏன் தான் கட்டின்னு வந்து தெரில. காலையிலையும் தூங்குறான், நைட்லேயும் தூங்குறான். இப்படி தூங்கி தூங்கியே சாப்பிட்றான் தூங்குறான், சாப்பிட்றான் தூங்குறான். இவன் வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன். என்ன தான் பண்ணுறீங்களோ, தூங்கி 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 ஒன்றுமே இல்லாமல் போச்சு பாஸ்டர். தூக்கத்தினால தான் எல்லாத்தையும் இழந்து போகிறோம். அன்பை இழந்து போகிறோம், உறவை இழந்து போகிறோம், மரியாதை இழந்து போகிறோம். நம்மளுக்கு இருக்கிற அதை சூடு சோர்னை மானம் எதுவுமே இல்லாமல் ஆகிடப்படுது. தூங்கும் போது ஆகிட்ட பிறகு என்ன இருக்குது இல்லை? அவன் தானே தூங்கும் போது ஆகிட்ட பிறகு என்ன இருக்குது பிரதர்? ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். தூக்கன்றது ஒரு மனுஷனுக்கு முக்கியம்தான். ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் தூங்கணும் தெரியுமா? எவ்வளோ மணி நேரம் தூங்கணுங்க? 8 மணி நேரம் தூங்கலாம். குறைஞ்சபட்சம் 6-7 மணி நேரமாவது தூங்கணும் குறைஞ்சபட்சம். ஆனால் நிறைவாக ஒரு மனுஷன் எத்தனை மணி நேரம் தூங்கணும்? 8 மணி நேரம் தூங்கணும். 7 மணிக்கு சாப்பிட்டு 8 மணிக்குள்ளே ஜபெல்லாம் பண்ணிவிட்டு 9 மணிக்குள்ளே படுத்துடணும். நம்ம 9:30 மணிக்கு இல்லை 10 மணிக்கு சாப்பிட்டு 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30 வரைக்கும் பிக் பாஸ் எதனா ஒன்று பார்த்துட்டு, பிக் பாஸில் எதனா விளம்பரம் போட்டோன்னா கேம் விளையாட்டு, கேமு கொஞ்சம் போர் அடிச்சுன்னா மறுபடியும் பிக் பாஸ்க்கு வந்துட்டு இப்படியே மாற்றி மாற்றி போய் வெடிகாலம் வந்துடும். வெடிகாலம் நம்ம எல்லாரும் எழுந்துக்கிற நேரத்து தான் நம்மளுக்கு தூக்கம் வருது. இன்னைக்காவது ஜெபத்தில் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போமா? நைட்டெல்லாம் மொபைல் நோண்ட முடியுது, ஆனால் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ண முடிய மாட்டுது. நைட்டெல்லாம் பைபிள் வாசிக்க முடியும். ஒரு வைராக்கியத்தை வச்சு பாருங்கள், ஒரு வாரத்தில் பைபிள் படித்து முடிக்கணும். நைட்டும் பகலும் உட்காந்து படிக்கிறேன் வெறினா அது அந்த மாதிரி இருக்கணும். உக்காந்து ஜெபம் பண்ணோம், உக்காந்து வர்ஷிப் பண்ணோம். இவ்வளோ 1 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக பண்ணி பார்க்குறேன், ஜெபம் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் பண்ணி பாருங்கள், வெடித்தவங்களே நன்மை வந்து உங்கள் மடியில் விழுந்துருங்க. அல்லேலூயா. அவர் பேலன்ஸ்லாம் வைக்கவே மாட்டார், எதுவுமே மீதி வைக்கவே மாட்டார். கஷ்டமாகுதா, மனசு வேதனையாகுதா, நைட்டெல்லாம் ஜெபம், காலையில் நல்லா ஆகிடும், மனசு சமாதானமாகிடும். நைட்டெல்லாம் துதி ஆராதனை, காலையில் மனசு சரியாயிடும். நைட்டெல்லாம் வேத வாசிப்பு, பதில் கச்சிரும் பைபிளில், நல்லா தூங்கிட்டு காலையில் எழுந்துக்குவோம். எத்தனை லேட்டாக படுத்தாலும் 3:30, 4:30 அவ்வளோதான். 4:30 மணிக்கு மேலே தூக்கம் வராது எனக்கு. எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் 4:30 மணிக்கு நான் எழுந்துக்குவேன். என் பாட்டுன்னு எழுந்துக்குவேன். நான் அமைதியாக வெளியே கூட வந்து உக்காந்துக்குவேன், பைபிள் படிச்சுன்னு இருப்பேன், ஜெபம் பண்ணுவேன், என் பாட்டுன்னு என் வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். நான் ஒன்றும் அதெல்லாம் யார் எனக்கு டிஸ்டர்ப் பண்ண என்னென்னா தூங்குறவங்களை எழுப்புது எனக்கு பிடிக்கும். யார் தூங்கினா நான் எழுப்பவே மாட்டேன் சின்ன வயசுலேருந்தே. ஏன்னா என் தூக்கத்தை பல பேர் கற்றுப்பிட்டாங்க. எங்கள் அம்மா கொஞ்ச நாள் வந்து எழுப்பி காலைல எழுந்து ஜெபம் பண்ணு, காலைல ஜெபம் பண்ணு ஒரே நச்சரிப்பு. தினமும் 3 மணிக்கு எழுப்பிடுவாங்க. அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுவே, தூக்கம் வரமாட்டுது. கரெக்டாக அந்த டைம் எவ்வளோ லேட்டாக தூங்கினாலும் கரெக்டாக நேரத்துக்கு விழிப்பு வந்துடும். கடவுளுடைய கிருபையில் அப்படியே ஜெபம் பண்ணுறோம், அப்படியே இருக்கிறேன். சொல்கிறேன் பாருங்கள், அதிகாலையில் கடவுளை தேடுங்க. பொழுது வெஞ்சிட்டு பிறகு எழுந்து முட்டி போட்டு நீங்கள் என்ன அழுதுன்னா ஜெபம் பண்ண என்ன பிரயோஜனம்? விடியற் காலம் ஆகிவிட்டது, என்னை விட்டுட்டு நான் போகிறேன் யாக்கோபேன்னு சொல்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு தெரியுமா, யாக்கோபு ஆண்டோடைய சமூகத்தில் எல் பெத்தேல் என்று சொல்லி வானத்தின் வாசல் தேவதூதர்கள் இறங்குகிறவரும் ஏறுகிறவருமா இருக்கிறான்னு சொல்லி அவங்கள தரிசனம் பார்த்துட்டு என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, அப்போ தான் உங்களை நான் என்னை ஆசீர்வதிச்சதை என்ன பண்ணுவேன், உங்களை விடுவேன்னு பிடிச்சா இருப்பாருங்க. அப்போ தேவதூதர்கள் அவங்க சொல்கிறாங்களாம், எப்போ பொழுது வெடி போகுது என்னை விட்டுரு. அப்படி பிடிக்கணும். நம்ம ஏந்துக்கிறதே அவங்கள நம்மளை பிடிச்சினுக்கிறாங்க. ஏந்திரு எப்பா ஏந்திருமா எம்மா ஏந்திருமா, ஜெபம் பண்ணுமா. வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியா இது திருந்தா ஜெல்ம தண்ணி தெளிச்சு விட்டாங்க. இதெல்லாம் எழுப்பி மாலை ஏஞ்சிக்காது. அதுக்கு எப்போ பசி எடுக்குதோ அது ஒரு மிருகம் மாதிரி, அது ஏஞ்சிக்கும், குளிக்கும், பல் விளக்கும், சாப்பிடும், கொஞ்ச நேரம் கேம் விளையாடும், திரும்ப 10 சுருண்டுடும். ஜூவில் அப்படி தான் மிருகங்கள்லாம்.
டைமுக்கு சோறு போடுவாங்க. அப்படியே வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அந்த கூண்டில் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் உலாத்தின்னு இருக்கு. எல்லோரும் எங்கள் பாரு சிங்கம் போகுது இப்படி இப்படி காட்டுவாங்க. இப்படி தூக்கி போடுவோம், கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து போய் அப்படியே சுருண்டு பார்த்துக்கும். அப்புறம் எல்லாம் இன்னும் கொம்பு எடுத்து குத்துனா கூட ஏந்து வராத சிங்கம் அப்படியே சுருண்டு பார்த்துட்டு இருக்கும். நம்ம வீட்டுக்குன்னா அப்படி தான், கடைக்கு போ ஏந்துக்கோ, கடைக்கு போ ஏந்துக்கோ. அது டைமிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 11:30 மணிக்கு மேலே அது அவ்வளோதான் தூக்கம். என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. நான் இருக்கிறது பிடிக்கலையா சொல்லுங்கள், எங்கன்னா மரத்தடியில் போய் பத்துக்கிறேன்னு சொல்லும். யார் அவமானப்பத்தத்துக்கு நீ மரத்தடியில் படுக்கிற, நீ இங்கே பத்து தொலைன்னு விட்டுறது. உங்களுக்கு புரியுதா? இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. தூக்கத்தினால தான் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரோடு கூட இருக்கிற சீஷர்களை அழைத்து கொண்டு போய் அவங்ககிட்ட சொல்கிறார். ரொம்ப பாரப்பட்டு சொல்கிறார். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உடஞ்சி போயிருந்தா, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அந்த வார்த்தையை சொல்லுவார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன சொல்கிறாரு? நான் மரண வேதனை பட்டுனுக்கிறேன். உங்ககிட்ட வந்து, சிஸ்டர் என்னால் தாங்க முடியல, சிஸ்டர் பிரதர் என்னால் தாங்க முடியல, மரண வேதனை பட்டுனுக்கிறேன், எப்போ எனக்கு என்ன நடக்குன்னே தெரில, என் கதை முடிய போகுதுன்னு எனக்கு தோணுது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னால் முடியல, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு, என்னால் ரொம்ப நான் சோர்ந்து போயிருக்கேன், நான் போய் ஜோம் பண்ணுறேன், நீங்களும் இங்கே ஜோம் பண்ணிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாருங்க. என்னோடு கூட என்ன பண்ணுங்க, என்னோடு கூட விழித்திருந்து ஜோம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். யாரெல்லாம் என்னோடு கூட விழித்திருக்கிறீங்க? நல்லா சொல்கிறீங்களே. யாரெல்லாம் என்னோடு கூட விழித்திருக்கிறீர்கள்? அல்லேலூயா. என்னோடு கூட விழித்திருக்கிறீர்கள். ஆண்டவரோடு கூட விழித்திருக்கும்படி கூட கூட்டின்னு போகிறார். எவ்வளோ பாரப்பட்டு சொல்லியிருப்பார். நான் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது. அவ்வளோ துக்கம், என்னால் தாங்க முடியல, மரண வேதனை, அவ்வளோ துக்கத்தில் நான் இருக்கிறேன்ப்பா, ஜோம் பண்ணிட்டு இருங்கப்பா, நானும் ஜோம் பண்ணுறேன்ட்டு போயிட்டு இவங்க தொல்லை பண்ணுவோம், தனியாக போய் ஜோம் பண்ணினுக்கிறாரு. பிதாவின் கடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுறாரு. இது திரும்பி வந்து பார்த்தா இவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். 40வது வசனம். சீஷரிடத்தில் வந்து, பார்த்தீங்களா நம்ம ஆளுங்களே, அவர் சொல்லிட்டு போகிறாரு, தெளிவாக சொல்கிறாரு, என்னோடு கூட வந்து இந்த இடத்துல தங்கி நீங்கள் ஜோம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜோம் பண்ணுங்க, நான் மரண வேதனை பட்டுட்டு இருக்கிறேன். அவருக்கு புரிஞ்சிச்சு, இன்னும் நம்மளை காட்டி கொடுக்க போகிறாங்க, நம்ம சிலுவை அடைக்க போகிறாங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறாரு இவங்ககிட்ட. இது நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுது, எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நாள் ரொம்ப சமீபமாகிடுச்சு, கொஞ்ச நாள், இன்னும் 2-3 கொஞ்ச நேரத்தில் எனக்கு எல்லாமே நடக்க போகுதுப்பா. யாரோ நம்ம கூட ஒருத்தருக்கு, நம்ம கூட இருக்கிறவங்க யாரோ இந்த மாதிரி சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு என்னமா ஆகிட போகுது, நான் சாவ போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தூக்கம் வருமா? ஐயோ என்ன இவ்வளோ பாரப்படுறாரு, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? எதையாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன்னு அவங்க போனாங்கன்னா கூட நம்மளுக்கு தூக்கம் வரும். மனசில் பாரம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ அவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, அவருக்கு என்ன ஆகும் தெரியலையே, அவர் வர வரைக்கும் அவ்வளோ பாரத்தோடு சொல்லிட்டு போய் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, அந்த விழித்திருக்கணுன்ற எண்ணம் இல்லை, தூக்கம் தான் பெருசு. அவர் வந்து பார்த்தா இவர் கூட இருந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, நித்திரை பண்ணி
நித்திரை பண்ணுகிறதை கண்டு கூடாதா? எவ்வளோ பாரத்தோட கேட்குறாரு பாருங்க. 1 மணி நேரமாவது என் கூட நீங்கள் வீச்சுன்னு இருக்க மாட்டீங்களா? உங்களால் முடியாதா? அதெல்லாம் மாசத்துல ஒரு நாள் நைட் ப்ரேயரில் வந்து எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை பேர் சூசைட் பண்ணி சாவுறாங்க, எத்தனை பேர் பயத்தில் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கிறாங்க. உங்களை அந்த மாதிரி வச்சிருக்கிறேன். நீங்கள் தைரியமாக உலாத்துறீங்க, தைரியமாக போகிறீங்க. எத்தனையோ விபத்து வருது, உங்களெல்லாம் நல்லா பாதுகாத்து கொண்டு வந்துக்கிறேன். எத்தனையோ பேர் சூசைடு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் பாரப்பட்டு ஜெபம் பண்ணு, 1 மணி நேரம் வந்து இங்கே ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லாம் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறீங்களே. 1 மணி நேரம் உங்களால் ஜெபிக்க முடியாதா? 1 மணி நேரம் உங்களால் பாரப்பட முடியாதா? நெமிலிக்கு ரட்சிக்கப்படணும், நெமிலி ரட்சிக்கப்படணும். ஏன் சுயநலமாக இருக்கிறீங்க? 1 மணி நேரம் சபையில் வந்து உங்களால் மற்ற ஆத்துமாக்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக விழித்திருந்து ஜெபிக்க முடியாதா? வேதனையோடு கூட கர்த்தர் சொல்கிறாரு, எனக்காக விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவருக்குள்ளே இருந்த பாரம் என்ன? மக்கள் ரட்சிக்கப்படணும். நம்மளை எதுக்காக தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு? ஒரு கிறிஸ்துவன் ஒரு மாதத்தில் 1 நாள் நைட்டு கூட விழித்திருந்து ஜெபிக்கலைன்றது ஒரு சாட்சியற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்துவன் மாதத்தில் 1 முறையாவது நான் ஒரு நைட் ப்ரேயரில் நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணேன். நாட்களில் ஜீவானந்தம் ஐயான்னு ஒரு ஐயா இருந்தார். சென்னையில் மெரினா கடற்கரை ஓரத்தில் ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவார். எல்லா டினாமினேஷன், எல்லா ஊழியக்காரர், ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா, டிஜிஎஸ் தினகரன் ஐயா, மோகன் சிலாசரஸ் ஐயா, இன்னும் பல ஊழியக்காரர்கள் அந்த இடத்தில் நம்ம தந்தை பேரார் எல்லாரும் கூடி சேர்ந்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணி பெரிய எழுப்புதல். சென்னையில் போய் பாருங்கள் எத்தனை திருச்சபைகள். நம்மளால் ஏன் பண்ண முடியல? இந்த இரவு ஜெபத்தில் 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய திராணி இல்லாத மக்களாய் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கேட்குறார், தூக்கத்தை விரும்பினால் தரித்திரம் 1 மணி நேரம் எனக்காக விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீங்களா? கேட்குறாரு. அவருக்கு பேதுருவை அதட்டி அவர் சொல்லிட்ட பிறகு சொல்கிறாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். தெளிவாக சொல்கிறார். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனமானது. கடவுளுக்கு வந்து உங்கள் நிலைமையெல்லாம் தெரியாமல் இருக்குது. நீங்கள் போயிட்டு உழைச்சிட்டு வரீங்க, கஷ்டப்பட்டு வரீங்க. நீங்கள் ஒன்றும் வீட்டில் இல்லை, சும்மா இல்லை. இங்கே உக்காந்துக்கிற எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க தான். வீட்டில் எல்லா வேலையும் செய்யக்கூடிய பிள்ளைங்க தான் அந்த வத்தில் உக்காந்துக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்க, வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற அப்பா அம்மா, வேலைக்கு போகிற ஐயா அம்மாருங்க தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வீட்டிலேயே இருக்கிற எத்தனை பேர் வீட்டிலேயே தூங்கினுக்கிறாங்க தெரியுமா? எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் சொல்கிறார், மாம்சம் பலவீனமானது தான். மாம்சத்துக்கு என்ன இருக்குது? மாம்சம் பலவீனம் எப்பவுமே தான் பலவீனமாக இருக்குது. மாம்சம் பலவீனமாக இருந்தாலும் உங்களுடைய ஆவி உற்சாகமாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு பலவீனம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு கால் நோவு இல்லாமல் இல்லை, கை நோவு இல்லாமல் இல்லை, தலை நோவு இல்லாமல், முதுகு நோவு இல்லாமல், உங்களுக்கு எல்லா வழியும் இருக்குது. ஆனால் உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்குது. ஐயா, உங்கள் ஆவி உற்சாகமாக இருக்குது. நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்கும்படி வந்திருக்கிறீங்க. இப்போ விழித்திராத மக்களை அனல்படுத்தி நீங்கள் ஆண்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுதான் இரவு ஜெபன்றது. நீங்கள் இந்த இரவு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். தூக்கத்தை விட்டு விழித்திருக்கணும். அவருடைய வருகைக்காக விழித்து காத்திருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மோடு பேசுகிற. கடைசியாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருங்கள். இது ஒரு எச்சரிப்பு. வருகைக்கு விழித்திருங்கள், தூக்கத்தை விட்டு விழித்திருங்கள், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருங்கள். ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விழித்திருக்கணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா 12:37. எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுங்கள். ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அவரை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததான நோக்கம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம் விழித்து கொண்டிருக்கணும்.
எந்த நேரத்தில் உங்களை திட்டம் போட்டு கீழே தள்ளலான்னு பிசாசு காத்துட்ருக்குறான். நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளை கீழே தள்ளுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஆமாவா இல்லையா? கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா உங்கள் தலையில் மிளகா அரைச்சிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. புரியுதா? அதுதான் பிசாசு. அவன் ரெடியாக இருக்கிறான், அவனுக்கு பிளான்லாம் ரெடியாக இருக்குது. எந்த நேரத்தில் எப்படி இவங்களை க்ளோஸ் பண்ண முடியும், எதை சொன்னால் இவங்களை ஈஸியாக மயக்க முடியும், எதை சொன்னால் இவங்க ஈஸியாக பாவம் பண்ண வைக்க முடியும், எதை சொன்னால் இவங்களை கர்த்தருடைய அன்பை விட்டு பிரிக்க முடியும், எந்த குற்ற உணர்வை அவளுக்குள்ளே விதைச்சா ஜெபம் பண்ண மாட்டாங்கன்றது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லா நிலைமைகளிலும் எச்சரிக்கை உள்ளவர்களாய், என் ஆண்டவருக்கு என்னை பற்றி தெரியும், நீ யார் என்னை குற்ற உணர்வு என்னை குற்றப்படுத்துறதுக்கு, நீ யார்? யாரும் உங்களை ப்ளைம் பண்ணுறவங்களுக்கு, உங்களை ப்ளைம் பண்ணுற அளவுக்கு யாரும் நீதிமான் கிடையாது. உங்களை யாருன்னா ப்ளைம் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஆமாம்மா நீ சொல்கிற மாதிரி தான் சொல்லிட்டு உங்களுக்குள்ளே நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கணும். தெரியுமா நீங்கள் யாருன்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனுக்கு நீங்கள் விளக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்மளை முட்டாளாக்கிடுவான், இன்னும் பல காரியங்கள் நம்மளுக்குள்ளே திணிக்க நினைப்பான். அதனால் எல்லா நேரமும் எச்சரிக்கையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக விழிச்சிருங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஜாக்கிரதை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். எதையாவது குக்கரில் வச்சுட்டு வீட்டில் நீங்கள் உக்காந்துக்கினீங்க, குக்கர் வச்சதே மறந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? குக்கர் வச்சிடும். எதர்ச்சியாக அங்கே யாரோ போகிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு, அவங்க அது வச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? நீ பண்ண தப்புக்கு வேற யாரோ தண்டிக்கப்படுறாங்க. நீ எச்சரிக்கை. உன் கவனம் எங்கே இருக்குது? சபை மேலே கவனம் இருக்குதா? ஊழியத்து மேலே கவனம் இருக்குதா? எத்தனை விஷயத்தை எவ்வளோ காரியங்களுக்கு ஞாபகப்படுத்துறது? எல்லாம் தெரிஞ்சு கூட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தவறிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற ஜாக்கிரதையாக இருங்க, அசதியாக இருக்காதீங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க, எல்லா நிலைமைகளிலும் ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா தான் அவருடைய வருகையில் அவரோடு கூட போக முடியும். ஜாக்கிரதையாக விழித்திருங்க, தூங்கிட்டு இருக்காதீங்க, இது அவருடைய நேரம். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். நம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே,